திமுக ஆளுமைகளை பற்றி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தற்போதைய முதல்வர், இவரை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஆளுமையற்ற தலைமை. இந்த வாக்கியம் ஒரு சிலர் கோபப்படுத்தலாம். ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அவருடைய தந்தை கருணாநிதி போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா, வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்றதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ இவருடைய பின்புலத்தை பார்க்கணும். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியோட பிள்ளை. திரு கருணாநிதி அவர்களுடைய மகன். கருணாநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய விமர்சனங்கள் பல பேருக்கு இருந்தாலும் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. அவருடைய மகன் இவர் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, சென்னை மேயராக இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சியோட செயல் தலைவராக இருந்திருக்காரு, அதே மாதிரி துணை முதல்வராக இருந்திருக்காரு, கடைசியில் ஒரு கட்சியோட தலைமையாக இருந்திருக்காரு, இன்னைக்கு ஒரு முதல்வராக இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தையும் ஒரு வரலாறையும் கொண்டவர் இவர். இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்டவருக்கு நான் ஏன் ஆளுமையற்ற தலைமை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த காலகட்டம் 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்சியானது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வருது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் பின்புலம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ மிகப்பெரிய ஒரு இவரை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது. பல பேருக்கு அவரை பற்றி தெரியாது. அவர் பாப்புலர் ஃபிகரும் கிடையாது. அந்த அளவுக்கு மீடியா லைட் அவர் மேலே இல்லாமல் இருந்தது, அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும். அப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்ட ஒருவர் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாரு இவரை எதிர்த்து. இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவரை எதிர்த்து 4.5 ஆண்டு காலம் முழுமையாக ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாரு. இந்த காலகட்டத்தில் இவரால் இவருடைய ஆட்சியை கலைக்கவும் முடியல, இவருடைய ஆட்சியை நிலைநாட்டவும் முடியல. நீங்கள் கேட்கலாம், அது எப்படி அந்த செய்ய முடியும்? இதற்கு அவங்க சொன்ன காரணம் நாங்கள் கொல்லைப்புறத்தில் இந்த மாதிரி ஆட்சி கலைச்சிட்டு கொல்லைப்புறத்தில் நாங்கள் வர விருப்பப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி கொல்லைப்புறத்தில் வர விருப்பம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க? அது எம்மாதிரியான ஒரு வழின்றதை நீங்கள் தான் விளக்கணும். ஸோ இவருடைய ஆட்சியை இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டடாக இவர் ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, இவர் முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு இந்த வரியை ரிப்பீட்டடாக நீங்கள் வெவ்வேறு ஃபார்மேட்டில் நீங்கள் கேட்டிருப்போம். இவர் அந்த காலகட்டத்தில் இவர் அதிகமாக இதை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சட்டசபையில் சட்டைய கட்சின்னு வர்றது எல்லாமே அவர் பண்ணியிருந்தார். ஸோ இவ்வளோ பெரிய பின்புலத்தை கொண்ட இவர் இந்த சாதாரண ஒருத்தரை பீட் பண்ணவே முடியல. இது நெகட்டிவானலாம் பார்க்க வேண்டாம். இது ஒரு ஆளுமை, ஒரு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற தோணியில் பார்த்தீங்கன்னாக்கா இது கண்டிப்பாக இவருக்கான ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். அதே அடுத்து பார்த்தீங்கன்னா 2021 இவர் முதலமைச்சர் ஆகிறாரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ ஆளுமையே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எப்படி இவர் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவர் கண்டிப்பாக இந்த இடத்துல எப்படின்னாக்கா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இவருடைய ஆளுமைக்கோ இவருடைய திட்டத்துக்கோ மிகப்பெரிய ஒரு இதுக்காகவோ இவருக்கு அந்த இது கிடைக்கல. மாறாக சூஸ் த பெஸ்ட். அந்த காலகட்டத்தில் 2021 நீங்கள் அந்த அரசியல் காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இவர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இவர் சிஎம் ஆகிறாரு. இது எந்த கருத்தியலில் சொல்கிறேன்றதை நீங்கள் அந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் சொல்கிறது எந்த விதத்தில் சொல்கிறேன்றதை உங்களால் ஏற்றுக்க முடியும். அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து இவர் முதலமைச்சர் ஆகிறாரு. அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அவருக்கு கிடைக்குது. அதுக்கு அப்புறமாச்சு அவர் எம்மாதிரியான ஒரு செயலை செஞ்சார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் செஞ்சாருப்பா, திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சாருப்பா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு ஒரு சில திட்டங்கள் ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாரா? கண்டிப்பாக இந்த மகளிருக்கான 1000 ரூபாய், அதே போல் இலவச பேருந்து, இந்த மாதிரி ஒரு சில நல்ல இதில் திட்டங்கள் இருக்குது. அதை நான் மறுக்கலை. அதை தாண்டி என்ன செஞ்சார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா இவர் முதலமைச்சராக இருந்த இந்த காலகட்டத்தில் எத்தனை போராட்டங்கள், ஆசிரியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், இது போன்ற எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், இதில் ஏதாவது ஒன்றுக்கு அவர் உள்ள தீர்வு கண்டாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.
இன்னைக்கு இத்தனை போராட்டங்கள் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதற்கு இவர் எத்தனை தீர்வு கண்டார், எத்தனைக்கு அவர் வந்து முடிவுகளை இல்லை ஒரு திட்டங்களாக கொண்டு வந்தார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இவங்க கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றினாங்க அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவருடைய முதலமைச்சர் என்ற அந்த காலகட்டத்தில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, எக்கச்சக்கமான லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ், இது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, லாக்அப் டெத்துலேருந்து இதர பல பிரச்சனைகள் லா அண்ட் ஆர்டரில் இவர்கிட்ட இருக்கு. அந்த பிரச்சனைகளை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே போல் லஞ்சம் லாவண்யம் எப்படி இதில் இருந்தது, மிகப்பெரிய திமுக அந்த அரசாட்சி மேலே மிக பெருசாக வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஊழல். எத்தனை ஊழல் பிரச்சனைகள், எத்தனை ஊழல் கம்ப்ளைண்ட்ஸு, இதில் எத்தனைக்கு அவர் வந்து தீர்வு சொன்னார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் மிக அதிகமாக கஞ்சா புழக்கமாக இருக்கட்டும், போதைப்பொருள் புழக்கமாக இருக்கட்டும் மிக அதிகமாக இருந்தது. இதை தடுக்கிறதுக்கு அவர் என்ன திட்டம் வச்சிருந்தார், இதை தடுக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே போல் எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை ஆணவ படுகொலைகள், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான ஒரு ரெக்கார்டு வந்து இதில் இருக்குது அப்படின்றது வந்து யதார்த்தமான உண்மை. அதை வந்து நம்ம அவ்வளோ எளிதாக வந்து கடந்து போயிட முடியாது. இதெல்லாம் வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கேள்விக்குறி தான். அவர் இதை வந்து கோட்டை விட்டார் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து கணிப்பு. இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இயலாமை தான் காரணம். இதை தான் வந்து இவை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய இயலாமை தான் காரணம். இதனால தான் அவருடைய தலைமையை ஒரு ஆளுமையற்ற தலைமை அப்படின்னு நான் கூறினேன்.